முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். ஹலோ கமெண்ட் மேன், வெல்கம் பேக் டு வெல்தி மைண்ட்செட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஒரு என்ஆர்ஐ அவருடைய அப்பாவுக்கு மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக 63,000 ரூபா ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் எப்படி உருவாக்குனாரு அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நம்ம ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஒரு கனவாக இருக்கிறது என்னென்னா, அவங்க அப்பாவுக்கு, அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு எப்படி ஒரு நிலையான ஓய்வூதியத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான். இது ஒரு கதை இல்லை, நடைமுறையில் சாத்தியமான, அனைவரும் பின்பற்றக்கூடிய ஒரு முழுமையான உத்தி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. இதை நம்மளை ஒரு என்ஆர்ஐ அணுகினார். அவர் பேரை இதில் நான் அருண்னு சொல்கிறேன், ஆனால் ஆக்சுவலான பேர் வேறு. இந்த அதிசயத்தை அவர் எப்படி நிகழ்த்தினார், நாம் சொன்னது எல்லாத்தையும் எப்படி ஃபாலோ பண்ணார் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 63,000 ரூபா பென்ஷன் ஒரு என்ஆர்ஐ அவங்க அப்பாவுக்கு எப்படி உருவாக்குனாரு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட பேக்ரவுண்டு. இதை நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம அனைவரும் பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த பணம் நமக்காகவும் நம்ம அன்புக்குரியவர்களுக்கும் எப்படி உழைக்கணும் அப்படின்றத எத்தனை பேர் சிந்திக்கிறோம்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. குறிப்பாக நம்மளோட பெற்றோர் முதுமை காலத்தில் அவர்களுக்கு ஒரு நிலையான வருமானம் கிடைக்கிறத உறுதி செய்வது நம்ம அதாவது அவங்களுடைய பசங்களாக நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை மட்டும் இல்லை. இதை எப்படி நினைவாக்குறோம் அப்படின்றதுலையும் நம்ம உறுதி செய்யணும். அதுதான் நம்ம எல்லாத்தோட கடமை இல்லைங்களா? ஸோ கனடாவில் வாழ்கிற ஒரு என்ஆர்ஐ மகன் தன்னுடைய தந்தைக்கு 63,000 ரூபா மாதாந்திர ஓய்வூதியம் மியூச்சுவல் ஃபண்டு மூலயமா எப்படி உருவாக்குனாரு அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட முடிவு இல்லை. இதை டேட்டாவோட ஒரு திட்டமிடலோட யதார்த்தமான உத்தி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. இதை முழுக்க முழுக்க எல்லா டேட்டாஸையும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இது பியூர்லி எ ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு கதை இல்லை அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுங்க. என்ஆர்ஐ மகனோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கதையோட நாயகன் அருண். இவர் கனடாவில் வேலை செய்கிறாரு. இவரோட அப்பா இங்கே கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு ஓய்வு பெற போகிறவர். அதனால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஓய்வூதியம் வரும். ஏன்னா முன்னாடி மாதிரி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இப்போ கிடையாது. இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அதனால் இவங்க அப்பா இன்னொரு 10 வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிறாரு. அவருக்காக இப்போ கனடாவில் வேலை செய்கிற மகன் இப்போ கடந்த ஒரு 5 வருஷமாகவே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ மேற்கொண்டு இன்னொரு 10 வருஷம் நம்ம சொல்கிறதபடி அவர் ஃபாலோ பண்ண போகிறாரு. அப்படி பண்ணாருன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் இதில் நாங்கள் சொல்ல போகிறோம். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஓய்வூதியம் வந்தாலும் பணவீக்கம் மற்றும் இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிற மருத்துவ செலவுகள் அதிகரிச்சுட்டே போகிறதுனால எதிர்காலத்துக்கும் அந்த இன்ஃப்ளேட்டட் அட்ஜஸ்டடாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாரு. அதனால் தன்னோட தந்தைக்கு எந்த நிதி சுமையும் இல்லாமல் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வழி செய்யணும் அப்படின்றது தான் அருணோட நோக்கமாக இருந்தது. பாரம்பரியமான முதலீடுகளில் இருக்கிற சவால்கள் என்ன அப்படின்றத புரிஞ்சுங்க. பாரம்பரியமான முதலீடுகளான இந்த எஃப்டிஓ இல்லை சேவிங்ஸ் பேங்க்கு, அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் போடுறதோ பாதுகாப்பானதுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் பணவீக்கத்தை இதால் பீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது எடுத்துக்காட்டால் பேங்க்கில் நீங்கள் எஃப்டி போட்டிங்கன்னா 6% வட்டி கிடைக்கும். ஆனால் பணவீக்கமே 7% இருந்தாக்கா உங்களோட பணம் உண்மையிலேயே மதிப்பை இழந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுங்க. இதையும் நாம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டோட வலிமை. இங்கே தான் மியூச்சுவல் ஃபண்டுகள் ஒரு சிறந்த தீர்வாக அமையுது. இங்கு பங்கு சந்தையோட இது இணைக்கப்பட்டிருக்கிறதுனால மேலும் இது எக்ஸ்பர்ட் ஒரு சிறந்த நிதி அதாவது ஃபினான்சியல் மேனேஜராக எக்ஸ்பர்ட்ஸ் தான் இதை நிர்வகிக்கிறாங்கன்றதுனாலையும் தனிப்பட்ட பங்குகளை விட இந்த டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்டு நமக்கு ரொம்ப பாதுகாப்பு வழங்குது. நீண்ட கால முதலீட்டில் மியூச்சுவல் ஃபண்டுகள் பணவீக்கத்தை வெல்லும், வருமானத்தை அளிக்க திறமையுடையது அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுங்க. அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா,
ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டு, லாங் டேர்மில் நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்டாக இருந்தீங்கன்னாக்கா அதை வந்து ஈஸியாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிடும் அப்படின்றது தான் இன்னொரு வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதில் அருணுக்கு நாம் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எஸ்ஐபி அண்டு எஸ்டிபி ரெண்டும் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். அருண் அவரோட அப்பாவுக்கு 63,000 ரூபா மாதாந்திர ஓய்வூதியம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. இதுக்கு 2 முக்கியமான மியூச்சுவல் ஃபண்ட் உத்திகளை வந்து நம்ம அவருக்கு வந்து சொன்னோம். ஒன்று சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு. இது ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து வந்து முதலீடு பண்ணுறது. இன்னொன்று சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானு, எஸ்டிபின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு ஃபண்டிலிருந்து இன்னொரு ஃபண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வந்து பணத்தை வந்து மாற்றுறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம். ஸோ இது ரெண்டையும் தான் வச்சு அவங்க அப்பாவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணி கொடுத்தோம். இதில் இலக்கு நிர்ணயம் பண்ணுறது 63,000 ரூபா அவங்க அப்பாவுக்கு வந்து மாத ஓய்வூதியம் வேணும் அவர் கைக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு 37,000 ரூபா வந்து பென்ஷனாக வந்து வரப்போகுது அப்படின்றது இப்போ கால்குலேஷன் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ 1,00,000 ரூபாயாவது அவங்க அப்பா கையில் இருந்தால் தான் வந்து அவரால் மாதத்தை ஓட்ட முடியும்ட்டு இவர் 63,000 ரூபாய்க்கு வந்து பிளான் பண்ணார். ஸோ மாதம் 63,000 ரூபா பெற ஒரு குறிப்பிட்ட கார்பஸ் வந்து நமக்கு தேவைப்படும். பாதுகாப்பான முறையில்னாக்கா 8% வருமானம் கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா கூட 63,000 ரூபா இன்ட்டு 12 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோன்னு வந்துடும் டிவைடட் பை 0.08. அதுதான் வந்து 8% நமக்கு வருமானம் கொடுக்கக்கூடியதுன்னு நினச்சிட்டாக்கா 94,50,000 ரூபா அப்படின்ற கார்பஸ் வந்து தேவைப்படும். அதாவது 95 லட்ச ரூபா வந்து அவங்க அப்பாவோட கார்பஸ் இருந்தால் தான் ஒரு 8% நிலையான வருமானம் வரக்கூடியதுலேருந்து 63,000 ரூபா அவங்க அப்பாவுக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற கால்குலேஷனை அவருக்கு நம்ம கொடுத்தோம். ஸோ இதுக்கு அருணோட முதலீட்டு பயணம் வந்து கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, நிகழ்காலத்தில் எப்படி இருக்குது, எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொன்னோம். அவங்க அப்பாவுக்கு ஓய்வூதியத்தை உருவாக்க கடந்த 15 ஆண்டுகளில் வந்து எப்படி பண்ணணும், அதாவது இப்போ 5 ஆண்டு முடிச்சிட்டாரு, இப்போ 5 ஆண்டில் வந்து ரன்னிங்கில் போயிட்டுருக்காரு, அடுத்த 5 ஆண்டுக்கு அவர் வந்து பண்ண போகிறாரு. ஸோ அருண் மாதம் வந்து முதல்ல தொடக்கத்தில் 5,000 ரூபா எஸ்ஐபி மூலம் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். இந்த காலத்தில் சந்தையோட ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் நீண்ட காலத்தில் நோக்கத்தில்ன்றதுனால அது வந்து நல்ல வருமானத்தை வந்து கொடுத்தது. இதுக்கு அடுத்தது இப்போ கரண்ட்டு 5 இயர்ஸில் அவர் வந்து எஸ்ஐபியை வந்து 15,000 வந்து அதிகரிக்க சொன்னோம். ஸோ இந்த 5 வருஷமும் பார்த்தீங்கன்னாக்கா அது அவர் கண்டினியூஸாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. அடுத்த 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை 20,000 இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ அதையும் அவர் பண்ணுறதா வந்து உறுதி கொடுத்துருக்காரு. ஸோ முதலீட்டு வளர்ச்சி தோராயமாக வந்து ஒரு கால்குலேஷன் வந்து இப்போ எக்ஸல் சீட்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இங்கே ஒரு எக்ஸல் சீட்டு மூலம் இந்த முதலீடு எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்றத 12லிருந்து 15% வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக கால்குலேஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம காட்டுறது முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக. இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய தேவை என்னன்றத ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஃபினான்சியல் கன்சல்டன்ட்ட போயிட்டு அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு உண்டான டைலர் மேட் பிளானை பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். நாம் வந்து 15% சிஏஜிஆர் இது வரைக்கும் கடந்த வருஷத்தில் கொடுத்த ஃபண்டுகளில் வந்து எடுத்து போட்டதுனால அதையவே நான் வந்து இங்கே காட்டுறேன். அதனால் இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்காதீங்க. ஸோ மாதம் 10,000 ரூபா போட்டப்போ அவருக்கு 1,20,000 ரூபா வந்து ஒரு வருஷத்துக்கு முதலீடு பண்ணியிருப்பார். 5 வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா பண்ணியிருப்பார். அதுக்கு 15% சிஏஜிஆர்னாக்கா அது வந்து ஒரு 10 லட்ச ரூபா வந்து வந்திருக்கும். இப்போ 15,000 ரூபா போட்டுட்ருக்காரு. இது 1,80,000 ரூபா வருஷத்துக்கு முதலீடு. ஸோ மொத்தமாக 5 வருஷத்தில் அவர் 9 லட்சம் போட்டிருப்பார். இதோடைய 15% சிஏஜிஆர் 25 லட்ச ரூபா. இதுக்கு அடுத்தது 20,000 ரூபா வந்து போட போகிறாரு. அது 2,40,000 ஒரு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா வந்து 5 வருஷத்துக்கு. ஸோ இதன் மூலிமா அவருக்கு வந்து 60 லட்ச ரூபா வந்து சேர்ந்துடும். ஆக மொத்தம் 95 லட்ச ரூபா அவருக்கு சேர்ந்துருச்சு. அவர் இன்வெஸ்ட் பண்ணுறது 27 லட்ச ரூபா, அவர் கையில் இருக்கிறது 15 வருஷத்தில் 95 லட்ச ரூபா. இது ஒரு தோராயமான கணக்கு தான். சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப உண்மையான வருமானம் வந்து கொஞ்சம் மாறுபடலாம். ஆனால் நீண்ட கால எஸ்ஐபி முதலீட்டுக்கு ஒரு பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட சக்தி இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுங்க. இதுக்கு அடுத்தது கார்பஸ் உருவாக்கம். அருண் வந்து 15 ஆண்டுகளில் 27 லட்ச ரூபா வந்து முதலீடு பண்ணியிருப்பார். அதோடைய தற்போதைய மதிப்பு, அதாவது அந்த 15 வருஷத்தோட முடிவில் வந்து 95 லட்ச ரூபா இருந்திருக்கும். அந்த 95 லட்ச ரூபா கார்பஸை அவருடைய தந்தைக்கு ஓய்வூதியத்துக்கு வழங்கவும் அதுதான் வந்து பேஸ்மெண்ட்டு, ஒரு அடித்தளம் அப்படின்றதையும் புரிஞ்சுங்க.
ஸோ ஓய்வூதிய திட்டம் எஸ்டிபி மூலம் வந்து எஸ்டபிள்யூபிக்கு வந்து நம்ம வந்து மாற்றி விடுறது தான் நம்மளுடைய ஓய்வூதிய திட்டம். அதாவது அருண் வந்து 95 லட்ச ரூபாயை தன்னோட தந்தைக்கு மாதம் மாதம் 63,000 ரூபா வந்து கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. இங்கு தான் எஸ்டிபி மற்றும் எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் வந்து எப்படி இணைஞ்சு செயல்படுறது அப்படின்றத வந்து காட்டுறோம். ஃபஸ்ட்டு ஒரு 25 லட்ச ரூபாயை ஒரு லார்ஜ் கேப்பு இல்லைனாக்கா ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் வந்து அந்த 95 லட்சத்தையும் வந்து முதலீடு பண்ணிடுவார். ஸோ 95 லட்சத்தை மொத்தத்தையும் ஒரு லார்ஜ் கேப்போ இல்லை ஹைப்ரிட் ஃபண்ட்லேயோ போட்டார்னா அது ஓரளவு வந்து பாதுகாப்பாயிடும். எஸ்டிபி இந்த 95 லட்சத்துலேருந்து ஒரு பகுதியை, அதாவது ஒரு 25% வந்து ஒரு டெப்ட் ஃபண்டுக்கு மாற்றுறாரு. ஸோ இது சந்தை அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கு வந்து உதவும். மற்றும் அடுத்த ஒரு 95 லட்சத்தில் 25% அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 லேக்ஸு. இது வந்து அவங்க அப்பாவுக்கு அடுத்த ஒரு 3லேருந்து 4 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு ஃபண்டு. ஸோ 3-4 வருஷத்தில் எந்த ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் இதை வச்சு நம்மளால் ஈஸியாக வந்து சமாளிச்சுக்க முடியும். அடுத்தது எஸ்டபிள்யூபி. ஸோ ஒரு 2 வருஷம் அவர் வந்து பேசாமல் விட்டுட்டு இந்த 63,000 ரூபா அப்படின்ற தேவையான அமௌண்ட்டை, ஏன்னா முதல்ல வந்து போடுற இந்த டெப்ட் ஃபண்ட்லேருந்து அவங்க அப்பாவுக்கு 63,000 ரூபா வந்து இப்போ போக ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு உண்டான பணம். இப்போ எஸ்டபிள்யூபி எப்படி ஒர்க் ஆக ஆரம்பிக்குதுன்னா, அவர் அந்த லார்ஜ் கேப் ஃபண்டில் இருந்தோ இல்லை வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் இருந்தோ மாதம் 63,000 ரூபா வந்து இந்த டெப்ட் ஃபண்டுக்கு போகிற மாதிரி 2வது வருஷத்துலேருந்து செட் பண்ணி விட சொன்னோம். ஸோ அப்படி அந்த மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு இந்த டெப்ட் ஃபண்ட்லேருந்து 63,000 ரூபா அவங்க அப்பாவோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து போகிற மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ டெப்ட் ஃபண்ட்லேருந்து 63,000 ரூபா மாதம் போயிடும். ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து அந்த லார்ஜ் கேப் ஃபண்டில் இருந்தோ இல்லை எந்த ஹைப்ரிட் ஃபண்டில் போட்டோமோ அதிலிருந்து எஸ்டிபி மூலிமா இந்த டெப்ட் ஃபண்டு பூலுக்கு வந்து மாதம் பணம் வந்துகிட்டு இருக்கும். அதனால் அவங்க அப்பாவுக்கு போகிற பணம் இந்த காலத்துலேயும் நிற்காது, இதுலேயும் வந்து பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஈக்விட்டி அண்டு ஹைப்ரிட் ஃபண்டில் வந்து 95 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறது தான் வந்து இதில் ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயமே. ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஈக்விட்டி ஃபண்ட்லேருந்து டெப்ட் ஃபண்டுக்கு மாறிட்டே இருக்கும் ஒரு 1 இயர் கழிச்சு. அப்புறம் இந்த டெப்ட் ஃபண்ட்லேருந்து மாதம் 63,000 ரூபா அவங்க அப்பா கணக்குக்கு வந்து போயிட்டே இருக்கும். நான் 1, 2, 3ன்னு இப்படி மாற்றி சொல்கிறது எதுக்குன்னாக்கா, அன்னைக்கு டேட்டுக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப அடி வாங்கி இருந்ததுன்னா அந்த வருஷமே மாற்ற வேண்டாம். என்னன்னைக்கெல்லாம் மார்க்கெட் வந்து ஏறுதோ அப்போ மட்டும் வந்து பார்த்து நீங்கள் எஸ்டிபி பண்ணிக்கலாம். அதனால தான் இப்படி வந்து ஒரு நிலையாக ஒரு டேட்டை சொல்லாமல் 25% கையில் இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. எப்பப்பெல்லாம் மார்க்கெட்டை வந்து ஏறுதோ ஏறுற சமயத்தில் வந்து எஸ்டிபி பண்ணி நாம் வந்து டெப்ட் ஃபண்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த டெப்ட் ஃபண்ட்லேருந்து மாதம் இந்த 63,000 போடுறத நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை. அதனால் உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு பேலன்ஸாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த உத்தி இந்த ஈக்விட்டி ஃபண்டில் வந்து நீண்ட கால வளர்ச்சியை வந்து பயன்படுத்தி கொள்வதோடு எஸ்டிபி மூலமாக எஸ்டபிள்யூபி மூலமாக நிலையான வருமானத்தையும் வந்து வழங்கும் ஒரு டெப்ட் ஃபண்டில் இதை பாதுகாப்பையும் வந்து நமக்கு உறுதி செய்யுது. ஸோ இதுக்கு அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. எந்த ஒரு முதலீட்டிலும் வந்து ரிஸ்க் உண்டு. மியூச்சுவல் ஃபண்டுகளும் இதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லை. இதில் சந்தை அபாயம் இருக்குது. பங்கு சந்தை வந்து ஏற்ற இறக்கங்களோட ஃபண்டுகளின் மதிப்பை வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கலாம். அப்புறம் இன்ஃப்ளேஷனு, எதிர்காலத்தில் இந்த 63,000ன்றது வந்து மதிப்பு குறையலாம். அவற்றை நிர்வகிக்க அருண் பயன்படுத்துகிற உத்தி வந்து பார்த்திங்கனாக்கா டைவர்சிஃபிகேஷன். அவர் வந்து பல ஃபண்டுகளில் வந்து முதலீடு செய்கிறது. அந்த மாதிரி பண்ணாக்கா இந்த ஏற்ற இலக்கங்கள்லாம் ஓரளவு வந்து அவரால் சமாளிக்க முடியும். அதே மாதிரி கால இடைவெளி, நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்வது வந்து பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கங்களை வந்து சமன் செய்கிறதுக்கு வந்து உதவும். இதுக்கு அடுத்தது ஆண்டுதோறும் வந்து ரிவ்யூ பண்ணுறது, வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ அண்ட் ரீபேலன்சிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தன்னோட தந்தையோட நிதி தேவைகள் மற்றும் ஃபண்டின் செயல்பாட்டை வந்து அவர் வந்து மறுபரிசீலனை வந்து பண்ணிகிட்டே இருந்தார். அதனால் அவருக்கு அப்பாவுக்கு வேணுன்ற அளவுக்கு பணத்தை வந்து கண்டிப்பாக அதில் மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. இந்த உத்தியோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிலையான வருமானம். அப்பாவுக்கு வந்து ஒரு நிலையான மாதாந்திர வருமானத்தை வந்து டெப்ட் ஃபண்டில் இருந்து கொடுக்கறதுனால கண்டிப்பாக அது வந்து போயிடும். அடுத்தது பணவீக்கத்தை வெல்லும் சாத்தியம். நீண்ட கால ஈக்விட்டி முதலீடு வந்து பணவீக்கத்தை வந்து கண்டிப்பாக வந்து வெல்றதுக்கு சாத்தியம் இருக்குது. அதனால் அதையும் வந்து அவர் உறுதி செய்கிறாரு. இதுக்கு அடுத்தது வரி சலுகைகள். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆண்டுக்கு சில வரி சலுகைகள் வந்து இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அணுகினீங்கன்னா அவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. 1,25,000 வரைக்கும் அவங்களுக்கு வந்து வரி சலுகை கிடைக்கும்.
அதுக்கு மேலே வர்றதுக்கு வந்து வரி இருக்குது. இது நான் சொல்கிறது லாபத்தில் மட்டும். ஸோ நீங்கள் டெப்ட் ஃபண்ட்லேருந்து எடுக்கிறப்ப லாபத்தை மட்டும் எடுக்க மாட்டீங்க, பிரின்சிபலையும் சேர்த்து தான் எடுப்பீங்க. அதனால் வரி 12 லட்சம் ரூபா வரைக்கும், அதாவது 1,25,00,000 ரூபா, 1,25,000 வரைக்கும் வர்ற கேபிட்டல் கெயினுக்கு வந்து வரி கிடையாது. அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வந்து வரி வரும். இதை நீங்கள் ஃபினான்சியல் கன்சல்டன்ட் ஆளுங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. இது எல்லாத்தோட முக்கியமானது மன நிம்மதி. அருணோட தந்தைக்கு வந்து நிதி சுதந்திரம் வந்து கிடைச்சிருச்சு, அருணுக்கு வந்து மன நிம்மதி கிடைச்சிருச்சு. இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட செயல் திட்டங்கள் வந்து என்ன? இந்த அருணோட ஸ்ட்ராட்டஜியிலிருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இலக்குகளை வந்து நிர்ணயிங்க. உங்கள் பெற்றோரின் எதிர்கால தேவைகளை வந்து கணக்கிடுங்க. சீக்கிரமாகவே தொடங்குங்க. கூட்டு வட்டியோட சக்தியை வந்து பயன்படுத்திக்கொள்ள இது வந்து விரைவில் வந்து நீங்கள் முதலீடு செய்யணும். எவ்வளோ ஏர்லியராக ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ ஏர்லியராக பரவாயில்ல. எஸ்ஐபியை வந்து பயன்படுத்துங்க. சிறிய தொகையாக இருந்தாலும் சீராக வந்து முதலீடு பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய தொகைக்கு அடிகோலும். அடுத்தது நிதி ஆலோசகரோட வந்து பேசுங்க. உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற சிறந்த திட்டத்தை வந்து ஒரு நிதி ஆலோசகரோட ஆலோசனைகளை தான் வந்து பெற முடியும். இதுக்கு அடுத்தது பொறுமையாக வந்து இருங்க. மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து நீண்ட காலத்துக்கு மட்டும்தான் உகந்தது. இன்றைக்கி போட்டு நாளைக்கு எடுக்கிற விளையாட்டுக்கு அது வந்து உகந்தது இல்லை. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இதுக்கு அடுத்தது அருணோட கதையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு திட்டமிடல், ஒழுக்கம் மற்றும் சரியான முதலீட்டு புத்தி இருந்தாக்கா உங்கள் பெற்றவங்களோட கனவுகளை வந்து உங்களால் நிறைவேற்ற முடியும் என்பதற்கு இதுதான் வந்து சிறந்த எடுத்துக்காட்டு. பணம் சம்பாதிப்பது ஒரு கலை அப்படின்னாக்கா அதை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதுன்றது ஒரு சயின்ஸு. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் பெற்றவங்களுக்காக இது போன்ற திட்டத்தை உருவாக்க விரும்பினா இந்த உத்தி உங்களுக்கு ஒரு வழிகாட்டாக அமையும்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு டெய்லர் மேடாக ஸ்ட்ராட்டஜி வேணும்னாக்கா எங்களை வந்து அணுகுனீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கானதை எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.